கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாதங்கள் கழுவிய பரமன் இயேசு. யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய வசனங்கள். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். தாழ்ச்சி என்பது அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் எதிர்மாறான குணம். உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் ஓர் ஒப்பற்ற பண்பு. தன் வாழ்நாள் முழுவதும் இயேசு மனத்தாழ்ச்சியின் மறு உருவமாக வாழ்ந்து காட்டினார். இயேசு பூமியில் வாழ்ந்த கடைசி இரவு அது. தனது சீடர்களுடன் இரவு உணவு நடக்கிறது. அப்போது இயேசு எழுந்து தனது மேலுடையை கழற்றி வைத்தார். ஒரு வேலைக்காரனைப் போல ஒரு சிறு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி தமது சீடர்களின் பாதங்களை கழுவி துடைக்க ஆரம்பிக்கிறார். இயேசு ஏன் இந்த தாழ்மையான வேலையை செய்தார் தெரியுமா? போதகரும் ஆண்டவருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு செய்தபடியே நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நமக்கு இந்த முன்மாதிரியை காண்பித்தார். இயேசு மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தை பல இடங்களில் சுட்டி காட்டினார். ஒரு சமயம் சீடர்களிடையே போட்டி மனப்பான்மை நிலவிய போது ஒரு சிறு பிள்ளையை தம் பக்கத்தில் நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை என் பெயரை முன்னிட்டு ஏற்றுக்கொள்கிற எவனும் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் யார் தன்னை சிறியவனாக நடத்தி கொள்கிறானோ அவனே உயர்ந்தவனாக இருப்பான் என்று அவர்களிடம் கூறுகிறார். சில சமயங்களில் தாழ்வாய் கருதப்படும் வேலைகளை நாம் செய்வதன் மூலம் நாமும் இயேசுவை போன்று மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். அன்பு இறைவா, நாங்கள் போட்டி மனப்பான்மையோடு இல்லாமல் அதிகாரம், திறமை இவற்றினால் உயர்ந்து நிற்காதபடி உம்மை போன்று சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.